அமைதி நிலைக்கு வருகிறது. குறைவான சக்தி செலவாகும். மூளையின் ஆற்றல் கூடுதலாக பயனுக்கு வரும். காரியங்கள் எளிதாக முடிக்கப்படும். இந்த யோகத்தை எல்லோரும் தினமும் ஒரு 20 நிமிடம் செய்தால் என்ன? தேக நிலையிலும் மூளையின் ஆற்றலிலும் அநேக நன்மையை உண்டு பண்ணி கொள்ளலாமே. உயிரின பரிணாமத்தில் உயிர்களிடத்தில் எத்தனையோ மேன்மைகள் வந்துவிட்டன. மனிதனது மூளைதான் பரிணாமத்தின் உச்சம். இனிமேலும் பரிணாமம் மனிதனுக்கு என்ன கொடுக்க போகிறது? மூளையின் ஆற்றலை பெருக்கிக் கொள்வதே முடிவான பரிணாமம் என்பதை மனிதன் கண்டுபிடித்து கொண்டாக வேண்டும். மூளையின் ஆற்றலை எதை கொண்டு பெருக்கிக் கொள்ள முடியும்? யோகத்தினால் மட்டுமே தான் அது முடியும். காண்டாமிருகம் மனிதனுடைய அளவிலே எத்தனை பெரியது! ஆனால் யார் உலகத்தை ஆள்கிறார்? மனிதன் தானே. ஒரு சின்ன அணுவிலிருந்து மனிதன் வரை வந்து சேர 10 கோடி வருடம் ஆகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. உடல் திறத்திலே பரிணாமம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துவிட்டது. ஆனால் பரிணாமத்தின் வேகம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. எதை இனி பரிணாமம் வளர்க்கப் போகிறது? மூளையைத்தான். மூளையின் அளவு வளரப்போவதில்லை, அதனுடைய திறன் வளரப்போகிறது. மூளையில் 1000 கோடி செல்களை இயக்கத்திற்கு கொண்டு வர யோகத்தால் தான் முடியும். இக்கருத்தை நான் போகும் இடமெல்லாம் இப்படி சொல்லி வருகிறேன். Further evolution of mankind will take place only by brain development. Brain development will take place only through yoga. மனித குலத்தில் பரிணாமம் இனி மூளையின் மேம்பாடுதான். மூளையின் மேம்பாடு யோகத்தினால் மட்டுமே சாத்தியம்.